அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 2ஆம் பருவம் பயிற்சி 3 4வது கணக்கு பார்க்க போகிறோம். மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. -1 அடுக்கு 6 பெருக்கல் -1 அடுக்கு 7 பெருக்கல் -1 அடுக்கு 8 டிவைடட் பை -1 அடுக்கு 3 பெருக்கல் -1 அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அடிமானம் ஒன்றாக இருக்கிறது. அப்போ அடுக்குகளை நம்ம என்ன செய்வோம், பெருக்கலாக இருந்தால் கூட்டுவோம், வகுத்தலாக இருந்தால் கழிக்கணும். இப்போ முதல் ஸ்டெப்பு என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். -1 இந்த அடுக்குகளை கூட்டுறோம். 6 + 7 + 8. அடுத்து கீழே -1 இந்த அடுக்குகள் என்ன இருக்குது, 3 5 8 பெருக்கல் தான் கூட்டிக்கிறோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம், இதை கூட்டிட்டு அப்புறம் வகுத்தல்னா அடுக்கு விதிகளை பொறுத்த வரைக்கும் வகுத்தலாக இருக்கும் பொழுது கழிக்கணும், அடுக்குகளை கழிக்க வேண்டும். இப்போ -1 7 6 13 8 21 டிவைடட் பை -1 3 5 கூட்டினால் 8. இப்போ வகுத்தல் விதியில் இருக்குது. அப்போ வகுத்தல்னாவே நம்ம என்ன செய்யணும், அடுக்குகளை கழிக்க வேண்டும். இப்போ -1 21 -8. இப்போ பார்த்தீங்கன்னா -1 21 8 போனால் 13 8 21. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அடுக்கு ஒத்தப்படையாக இருக்கிறதுனால என்ன ஆன்சர் வரும், -1. -1 அடுக்கு 13 இருக்கு. ஒற்றை எண்ணாக இருக்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒற்றை படையாக இருக்கிறதுனால அடுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருக்கினால் என்ன வரும், -1. இந்த கணக்குக்குரிய விடை -1. புரிஞ்சுங்களா?